சங்கீதம் 111 10ஆம் வசனத்தை எல்லாரும் சத்தமாக வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகள்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர்கள் புகழ்ச்சி என்றென்றைக்கு நிற்கும். அல்லேலூயா. இந்த சங்கீதத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் இன்றைக்கு இதன் மூலம் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அப்போ செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் அல்லேலூயா கர்த்தரை எப்படி செய்யணும்? முழு இருதயத்தோடு துதிக்கணும். இதுதான் முக்கியம். முழு இருதயம், முழு இருதயத்தோடு அன்பு கூறணும். தேவனை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னை எல்லாரும் கைவிட்டு உன்னை உதவாக்கறேன்னு வெளியே தள்ளி நீ தனிமையில் இருந்தாலும் தேவனை விசுவாசி. அல்லேலூயா. பகரில் தனிமையாக நின்ற நேரம் உண்டு எனக்கு. விசுவாசிகள் எல்லாம் முறுமுறுத்து இருந்த இடத்துல நானே வெளியே வந்துட்டேன். தனிமையிலே போனேன் உதவியற்று. ஆனால் தேவன் என்னை கைவிடலை. காரணம் என்னன்னா, தேவனை விசுவாசித்தேன். அல்லேலூயா. நான் தேவனுக்கு விரோதமாக எந்த காரியங்களும் செய்ததும் இல்லை, கூட இருந்தவர்களுக்கு ஒரு கேடு வருத்தினதும் இல்லை. அதனால் அவர்கள் என்னை வெறுத்து தள்ளினாலும், நான் தனிமையில் போனாலும் என் கூட தேவன் இருந்தார். அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு என்னை அவர் நடத்தினார். கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனி இதில் முக்கியமான என்னென்னா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும். இப்போ சபைகள் நிறைய இருக்குது. சபையில் இங்கேயும் நீங்கள் நம்ம கொஞ்சம் இருக்கிறோம். நம்முடைய செம்மையான இருதயம் அல்லேலூயா. அதான் இங்கே அழகாக சொல்லுவார், செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன். அப்போ எங்கேயும் கடந்து துதிச்சு பிரயோஜனமே இல்லை. அப்போ அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். நியாயம் இல்லை, பொய் பேசுது, நீதி இல்லை, வாயின்னா சொல்ல முடியாது, வாதரந்தா பொய், உள்ளே இருக்கிறதெல்லாம் வேற. ஆனால் பைபிளை தூக்கிட்டு நடக்கிறது. நானும் தேவனை துதிக்க போகிறேன்னு. எங்கே துதிக்கிறது? பிசாசு ஆண்டவரை துதிக்குதே. அல்லேலூயா. ஒரு பிசாசு பிடிச்ச ஆளை விரட்டியாச்சு, கொஞ்ச நாள் கழிஞ்சு பின்ன வந்தது. அது பாடி அழகாக சோத்திரம் பண்ணிட்டு நிற்கிது. தலையில் கொண்டு கை வச்சதாவன்டா, ஐயோ மறைஞ்சிருந்து சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தேனே, தலையில் கை வச்சிட்டானேன்னு அங்கே ஆட தொடங்கியாச்சு. இதில் சிலருக்கு தெரியும். பத்தியாளா, பிசாசு அழகாக சோத்திரம் பண்ணும், அந்நிய பாஷை பேசும். ஆமாம், அந்நிய பாஷை. அது என்ன பேசும்? ஆண்டவரை தூஷிக்கும். அந்நிய பாஷையில் ஆண்டவரை தூஷிக்கும். அது நல்லதாக சொல்லும். ஒருத்தி அந்நிய பாஷை பேசினா. முந்தின காலம் நாங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் கொஞ்சம் வந்து கொண்டு இருந்த ஆதி காலங்கள், ஒருத்தி அந்நிய பாஷையில் கிடந்து பயங்கர பேச்சு. அது இங்கிலீஷில் அந்நிய பாஷை. அப்போ ஒரு தீர்க்கதரிசி பக்கத்தில் இருந்ததை சொல்லிச்சு, நிறுத்து. ஆவியானவர் சொன்னார், நீ அந்நிய பாஷை இங்கிலீஷில் கெட்ட வார்த்தையிலேயே பேசி என்ன கூடி ஜெபிச்ச இடத்துல. அல்லேலூயா. இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்நிய பாஷை, உங்களுக்குள்ள செம்மையான இருதயம் இருந்தால் சாட்சி உள்ள ஜீவியம் இருக்கணும். பரிசுத்தாய் வரும்போது பலனடைந்து எங்கும் சாட்சி, எங்கும் கெட்ட பேர் இல்லை, எங்கும் பொய் பேசிட்டு நடப்பதல்ல, எங்கும் சாட்சி கட்ட வாழ்க்கை வாழ்வதற்கல்ல பரிசுத்தாவியை தந்தது. கனிகளினால் அறிவீர்கள். தீர்க்கதரிசியானாலும் விசுவாசியானாலும் ஊழியக்காரனாலும் அவங்க வாழ்க்கையை வச்சு தான் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும் என்ன ஆவி உள்ள இருக்கு. சொல்லுவோமா? அப்போ இப்படிப்பட்ட இருதயத்தோடு தேவனை துதிச்சா தேவனுக்கு பிடிக்குமா? அதுதான் தாவீது சொல்லுவார், நான் எங்கே துதிப்பேன்? செம்மையான இருதயம் உள்ளவங்க, சபை, சங்கம், செம்மையானவர்கள். அல்லேலூயா. ஒரு சபையில் கேள்விப்பட்ட ஒருத்தர் சொல்லியார், பாருங்க, அவருக்கு வீட்டுக்கு பின்னால் அங்கே கொஞ்சம் காடு குளம் கிடக்கு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் தான். அங்கே டீக்கமாரெல்லாம் கூடி குடித்து குப்பியெல்லாம் அடித்து உடைச்சி போட்டிருப்பாங்க ராத்திரி. இங்கே வெளியே ராத்திரி குடி, இங்கே சபையில் யார்? மூப்பை, டீக்கை, வேற பெண்ணோடு வேசித்தனம், சபையில் பதவியில். இப்படிப்பட்டவனுடைய கூட இருந்து நீங்கள் தேவனை துதிக்காதுங்க.
நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. தாவீது என்ன சொல்றாரு? செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன். அப்படிப்பட்டவர்களுக்கு துதிக்கவும் முடியாது. மௌனச்சாமிகள், வாயை திறக்க முடியாது. எங்க துதிக்க முடியும்? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற யாரும் கர்த்தரை துதியார்கள். அவங்க ஆத்மா செத்து கிடக்கிறது. செம்மையான இருதயம் இல்லை. அல்லேலூயா. உண்மை இல்லை, நீதி இல்லை, தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லை, தாழ்மை இல்லை. வெளியில ஒரு வேஷம், உள்ள ஒரு வேஷம். வாழ்க்கை, மறைவான வாழ்க்கை ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிடுங்க. செம்மையானவர்கள். உங்களை குறித்த ஊரில் என்ன சொல்லணும்? நீ சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டியது நீங்களும் நானும் ரொம்ப முக்கியம். வேத வசனங்களை கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு உங்கள் இருதயத்தை சரி பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணுங்க. அதுக்கு தான் செய்தி. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்கிறீர்களா? நீங்கள் தேவனை தேடி வாரது உங்களுக்கு உண்மையான பாசத்தோடு தேவனை தேடி வாரீங்களா? உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? உண்மையாக உங்கள் இருதயம் செம்மையாக இருக்கா தேவனுக்கு முன்னால்? ஒருத்தன் ஞானசானம் எடுத்தான். யார்? சிமேயு, மாயவித்தக்காரன். அல்லேலூயா. பிலிப்பு அந்த பட்டணத்துக்கு போய் பெரிய அற்புதங்கள் நடந்தது. அப்போ அநேகர் இவன் மாயவித்தையினால் மக்களை பிரமித்து கொண்டிருந்தான். இவன் தான் பெரிய சக்தின்னு மக்கள் நினைத்தார்கள். ஆனால் பிறகு என்ன நடந்தது? பிலிப்பை கொண்டு தேவன் பயங்கர அற்புதங்கள் எல்லாம் செய்தார். சுவிசேஷத்தை சொன்னார், ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்போ ராஜ்யத்துக்கு போகணுன்னா முழுங்கி ஞானசானம் எடுக்கணும்னு அவர் பிரசங்கித்திருக்கிறார். அப்போ அதில் அநேகர் ஞானசானம் எடுத்தார்கள். அப்போது அப்போஸ்தலர்கள் இவங்க பிலிப்பெல்லாம் கை வச்சதும் பலருக்கும் பரிசுத்தாவி ஊற்றப்படுது. அப்போ இந்த மாயவித்தக்காரன் கொஞ்சம் பணத்தை கொண்டு வந்தான். ஏன்னா மாயவித்தை செய்து பணம் சேர்த்து வச்சுருந்தான். இல்லையா? பணத்தை கொண்டு சீசர்கிட்ட கொடுத்தாங்க. நானும் யாருக்கு தலையில் கை வைக்கணும், பரிசுத்தாவி இறங்கணும். நீ பரிசுத்தாவி பெற்றா இல்லையா? நீ வரங்களை பெற்றா தானே அடுத்தவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பணத்தினால இன்னைக்கு விட பணம் கொடுத்து, பணம் இவ்வளவு தாருங்க, நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். 10,000 ரூபா கொடுத்தா 10,000 தவணை கணக்கில் முடியாதவங்க கொடுங்க. கொடுத்து முடித்ததும் உங்களுக்கு அங்கே மேலேன்னு ஃபோன் வரும். நார்வெல்லாம் நடக்குது, பொய்யெல்லாம் உண்மையை பேசுகிறேன். அங்கேன்னு ஃபோன் வர, நீ எங்கே போகிற ஜெபம் பண்ணக்கு? உனக்கு இருதயம் சரியா இருக்கா? நீ சரியா தேவனை ஜெபிக்கிறாயா? சரியா வாழ்கிறாயா? அவர் ஜெபிச்சா எனக்கு விடுதலை, இவர் ஜெபிச்சா நீயே ஜெபிக்கணும். அப்படி தான் பையதான் சொல்லுது. நீ எப்படி ஜெபிக்கணும்? உனக்காக, உன் பிள்ளைக்காக அழணும், உன் குடும்பத்துக்காக அழணும், உன் பரிசுத்தத்துக்காக அழணும், நீதி நேர்மையாக வாழணும், தேவன் விரும்பாததெல்லாம் விட்டுறணும். நீ பொய் பேசி நடந்தீன்னா நீ நரக அக்னி கடலுக்கு போன நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நீ பொய் பேசுகிற ஆளாக இருந்தால் நீ பரிசுத்த நகரமாகிய புதிய எருசலேமுக்குள்ளே வர முடியாது. பொய்யர்கள் அங்கு வருவதில்லை என்று வேதத்தில் பல இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பொய் பேசுவது, மற்றவங்களை ஏமாற்றுவது, சாட்சி கட்டு வாழ்வது, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்வது, கெட்ட வார்த்தை பேசுவது, பாருங்க, மாயமாக தந்திரமாக நடப்பது, உள்ள ஒன்று வெளியில் ஒன்று வச்சு நடப்பது, இதெல்லாம் விட்டுருங்க. ஆவியானவர் பேசுகிறார், யாருக்குள்ளே இருந்தாலும் விட்டுருங்க. எங்க எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளணும்? செம்மையான இருதயம். அல்லேலூயா. சங்கீதம் 73:1 சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 94:15 சொல்லுகிறது, நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் அதை பின்பற்றுவார்கள். நியாய நீதியை பின்பற்றுகிறவர்கள் செம்மையான இருதயம் உள்ளவர்கள். திருக்கு இருதயம் அல்ல, கேடு உள்ள இருதயம் அல்ல. அல்லேலூயா. நிறையருடைய இருதயம் திருக்கும் மகா கேடும் உள்ளதுன்னு வேதம் சொல்லுது. நிறைய இருதயம் உள்ளவர்கள். இந்த எல்லாரும் இயேசுவண்டை வசனம் படித்து செம்மையான இருதயமா மாறணும். அல்லேலூயா. இந்த சிமையு என்ன செய்தான்? பணத்தை கொண்டு வந்தான். நான் யாருக்கு தலையில் கை வைக்கணும் அவங்க மேலே அபிஷேகம் இறங்கணும். அப்பொழுது பேதுரு சொல்லாரு, உன் பணம் உன்னோட நாசமாக போட்டு நீ பணத்தை வச்சு நீ வரத்தை வாங்கலன்னு நினைச்சியா? உன் இருதயம் செம்மையான இருதயம் அல்ல. உன் இருதயம் ஞானசனம் எடுத்த ஆளு. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக
செம்மையாக இராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகவும் இல்லை. நிறைய ஞானசானம் எடுத்தவர்களுடைய இருதயம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய இருதயம் சரியில்லாததுனால ஆவியானவர் அவர்களை விட்டு வெளியே போனது அவைகளுக்கே தெரியாது. ஏதோ ஆவி இருக்குன்னு முயற்சி பண்ணுறாங்க, முடியலை. ஆவியில் அனலாக இருக்க முடியல. காரணம் என்னன்னா, தேவன் விரும்புகிறபடி வாழ்க்கை இல்லை, பெற்றுக்கொள்ள முடியவில்லை, வளர்ச்சி அடைய முடியவில்லை. ஏன்னா மேலே போறக்குள்ள காரியம் அதிகமாக இல்லை. வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உன்னதத்தில் பிதாவினுடைய வலது பட்சத்தில் வீற்றிருக்கிற மேலானதை நாடுங்கள். நீங்கள் அங்கே போய் சேரணும்னு நாடுங்கள். பூமிக்குரியது அல்ல, மேலானதை நாடுங்கள். நிறைய தேவ பிள்ளைகள் பூமிக்குரியதே நாடி நாடி மேலே எழும்ப முடியாம இருக்கிறார்கள். கவனமா இருங்க. அல்லேலூயா. சங்கீதம் 84:5 சொல்லுகிறது, தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் எப்படி இருக்கணும்? நல்லதை யோசிக்கணும், செம்மையானதை யோசிக்கணும், செம்மையானதை வழியில் நடக்கணும். செம்மையான வழி எது? தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதுதான் செம்மையான வழி. கர்த்தருடைய வார்த்தை கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. செம்மையான இருதயத்தோடு வாழுங்க. உங்க இருதயம் எப்படி இருக்கு தேவனுக்கு முன்னால? என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? என் வழிகள் எப்படி இருக்கிறது? என்னுடைய ஆசையெல்லாம் என்னது? பாடிரும், ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. அப்போ ஆசையெல்லாம் நீர்தானு பாட்டு பாடிட்டு நிறைய விசுவாசிகள் பாட்டில் போய் தான் பாடியது. அவங்க வாழ்க்கைக்கு அந்த பாட்டுக்கும் ஒத்தே வராது. ஆசையெல்லாம் வேற, பூமிக்குரிய ஆசை. அல்லேலூயா. முள்களிலே விதைக்கப்பட்ட விதை, அது என்ன விதை? அந்த முள் நெருக்குது ஆசை, பண மயக்கம், சிற்றின்ப மயக்கம், பெருமை, இப்படிப்பட்ட ஆசையினால தேவனுக்கு ஒரு பலன் அற்று போகுது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை. இருதயத்தை கொஞ்சம் மாறடிச்சு பக்குவப்படுத்தணும். இருதயத்துக்காக ஜெபம் பண்ணணும். தாவீது ஜெபம் பண்ணாரு, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை அழுதார். பரிசுத்தத்துக்காக, நீதிக்காக, சரியா வாழ்வதற்காக பைபிள் படிக்கலைன்னா உனக்கு என்ன தெரியும்? பைபிளை படிக்க மாட்டீங்களே. பைபிள் படிக்காதவன் சபிக்கப்பட்ட வேண்டும் பைபிள் இருக்கு. பைபிளை குறித்து தெரியாதவன் சபிக்கப்பட்டவனாம். ரட்சிக்கப்பட்டவங்க ரெண்டாவது சாபமாக போகிறாங்க. தெரியாததுனால கண்டவனுக்கு வார்த்தையை கேட்டு கண்ட வழியில் ஓடுறாங்க. வசனத்தின் ஒழுங்கு, தேவ சித்தம் என்ன ஒன்றும் தெரியாது. ஒரு பிரசங்கத்தை கொடுத்தா காது கொடுத்து கேட்பதில்லை, இங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் அப்படிதான். எதுக்கு சொல்கிறேன்னா, சபையில் வந்துக்கிட்டு வெளியே இறங்குனதும் வட்டி பணம் கேட்குற, சபை மக்களுக்கு வட்டி பணம் கொடுத்துக்கிட்டு வட்டி வாங்க வார நீ. இப்போ சபை உனக்கு செம்மையான இருதயமாக நான் கேட்குறேன். குழு கடன் வந்து சபை முடிஞ்சதும் சபையில் யாராவது குழுவில் இருந்தால் முன்ன இருந்து உடனே குழு காரியத்தை பேசிக்கிட்டு இருக்க. நீ இப்போ என்ன வசனம் கேட்ட? நீ எப்படி தேவனை ஆராதிச்ச? தேவன் வரும்போது உன் நிலைமை என்ன? நீயும் கட்டு, அடுத்தவனையும் கெடுக்காத. அல்லேலூயா. நீ அழுதா என்ன? நீ அழுது ஜபிச்சா என்ன? நீ ஆவில துள்ளனா என்ன? உன் வாழ்க்கை சரியில்லைன்னா உன் பலி எல்லாம் வீணுன்னு வேதம் சொல்லுது. செவி கொடுத்து சேர்வதே நலம், பலியிடுவதை பார்க்கலும் கீழ்ப்படுவதே உத்தமம். அல்லேலூயா. உங்களை சிந்தித்து பாருங்க. விட்டுருங்க. சாபத்துக்குள்ளே, தேவனுடைய தண்டனைக்குள்ள போகாம நம்மளை காத்துக்கணும். அல்லேலூயா. தேவ சபைன்னு சொல்லுதுன்னு செம்மையானவருடைய இருதயம், சங்கம். அந்த சபையிலே கர்த்தரை துதிக்கணும். உன் இருதயம் தேவனுக்கு முன்னால செம்மையா இருக்குதான்னு சிந்திச்சு பாரு. உன் இருதயத்தில் இயேசு இருக்கிறாரா? உன்னோடு தேவன் இருக்கிறாரா?
உன்னோடு இருப்பதை நீ உணர்கிறாயா? அடிக்கடி தேவன் உன்னோடு இருப்பதை உணரணும். அல்லேலூயா. இரண்டாவது கடைசி வசனத்தை படிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர்கள் புகழ்ச்சி என்றென்றைக்கு நிற்கும். நற்புத்தி யாருக்கு? வசனமே தெரியாது, வசனம் உபதேசித்தாலும் தெரியாது, அதை கேட்பதும் இல்லை. பாருங்க, வெளியே பொய்யாச்சுன்னா வேற காரியம். இன்னைக்கு உள்ள சமுதாயம், சபைகள், நிறைய சபைகளில் நிறைய விசுவாசிகளுடைய கதை இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒழுங்கா வசனத்தை பேசுகிறவன் கடிந்து கொள்ளுகிறவனை வெளியில் தூற்றுவாங்க, இல்லைன்னா சபையை விட்டு ஓடுவாங்க, வெளியில் போய் பொய் பேசுவாங்க. எல்லாத்துக்கும் கணக்கு தேவன் வச்சிருப்பார். என்னால் வாழ முடியாது, என்னால் சரி ஆராதனைக்கு வர முடியாது. எப்படியாகும் பரிசுத்தாய் பற்றிகளுக்கு ஆராதிக்காமல் வீட்டில் கிடக்க முடியுது? கிடக்க முடியுமா? நீ போவாண்டானாலும் நான் போவேன் இல்லையா நிற்கணும். இதெல்லாம் நரகத்துக்கு போகிறதுலையா கிடக்குது? இருதயம் செம்மையாக இருந்தோம்னா தேவனை தேடணும். தேவன் மேலே அன்பு இருந்தால் வீட்டில் கிடக்குமா ஓய்வு நாள்? வேத அறிவு இருக்கா? மனுஷனை தேடி வராத. நான் உங்களை நடத்துகிற ஒரு ஊழியக்காரன் மாத்திரமே. அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. தேவ காரியத்தை உங்களுக்கு உபதேசிக்கணும், உங்களை வசன அடிப்படையில் வழி நடத்தணும் என்று தேவன் கற்றுத்தந்து தான் இந்த ஊழியத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. பரிசுத்தாய் பெற்ற ஒரு சிமியோன் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு சபைக்கு போனான். பரிசுத்தாய் பெற்ற ஒரு விதவை சபை வயசான பதவிய என்ன செய்யணும்? சபையில் வந்து ஆத்துமாக்களுக்காக, சபைக்காக, சபை விசுவாசி, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைக்காக நீ ஜெபிக்கணும் டெய்லி. பைபிளை படிங்க. ஒரு விதவை அங்கே தங்கி இருந்து எப்பொழுதும் அவள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தா. அவளும் இயேசுவை கண்டாள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இயேசுக்கு வரிகளை போனோன்னு நீ எப்படி வாழ்ந்தாலும் போக முடியாது. கர்த்தருக்கு பயப்படணும், அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. சங்கீதம் 19:9 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கு நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? பயம் உண்டா? தாவீது ஒரு இடத்துல சொல்லியாரு, சங்கீதம் 119 அவருக்கு பயப்படும், தேவனுக்கு பயப்படும் பயத்தினால் என் உடம்பு சிலிர்க்கிறது. வேதத்தை காத்து ஜனங்கள் நடக்காதபடியினால் என் கண்களிலே நீர்த்தாரைகள் ஓடுகிறது. இன்னைக்குள்ள விசுவாசிகளுக்கு பயமே இல்லை தேவன் மேல. ஒழுங்கு கிடையாது. 3 வேளை தின்னணும், உலகத்தார பிரியப்படுத்திட்டு நடக்கணும். என் மனசுல இருதயம் சரி கிடையாது, பயபக்தி கிடையாது. எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு இருக்கு, பயம் இருக்கு. அல்லேலூயா. அப்ப சுத்தம் என்றைக்கு நிலைக்கிறது? தேவனுக்கு பயப்படணும். பேய கண்டா பயம், ராத்திரி ஒரு மரம் ஆடனா பயம், இதுக்கெல்லாம் பயப்படுவிய. பேய கண்டா பயப்படப்படாது, விரட்டி இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதை கண்டு பயம், இதை கண்டு பயம். இயேசு நாளை வந்துட்டாருன்னா என் பிள்ளை என்ன ஆகும் பயம், என் புருஷன் என்ன ஆவான், என் மனைவி என்ன ஆவா, நான் சேர்த்து வச்சது என்ன ஆகும், ஐயா 50-100 பவுன் அங்கே இருக்குது, அது யார் கொண்டு போக போகிறா? இருக்க காலத்தில் நல்லதை செய்யுங்கன்னா அன்னைக்கே பிரசங்கம் பண்ணினேன். நீ சமயத்தில் கொண்டு போக முடியாது. தேவனுக்கும் ஏழை மக்களுக்கும் உதவி பண்ணுங்க. ஏதோ கொஞ்சம் உனக்கு சந்ததிக்கும் உனக்கும் தேவை. அல்லேலூயா. நீ ரொம்ப சேர்த்து வச்சுக்கிட்டு போனாலும் வர ஒன்றை நேரத்தை, இப்போ நிறைய நடக்குது, நேரத்தை இது கட்டலும் ஒழியாது, சொத்தை எழுதி வேண்டவும் இருக்கிறதை எடுக்கவும் முடியாது. இப்போ அப்படி தான் கதை ஓடுது. அப்போ கர்த்தருக்கு பயப்படணும். நீதிமொழிகள் 1:7 என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். இப்போ பாருங்க, விசுவாசிகளுக்கு நிறைய பேருக்கு பேச தெரியாது, ஞானமே கிடையாது. ஞானம் இல்லாமல் அலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சுவிசேஷம் சொல்ல ஞானம் கிடையாது, தெரியாது. இத்தனை வருஷம் விசுவாசி ஒரு 10 நிமிஷம் ஒரு பைபிளை எடுத்து பிரசங்கிக்க தெரியாது. ஒருத்தருக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல தெரியாது, தனிப்பட்ட முறையிலேயாவது. என்னத்துக்கு வாழிய உன்னால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கு பிரயோஜனம் இருக்கா? சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோடு செத்தவர்கள்னு வேதம் சொல்லுது, தெரியுமா? வந்தேன் போனேன் ஏன் இஷ்டம், யார் எங்கே போனேன் என்ன, செத்தா என்ன, எவன் எங்கே போனான்னா நான் நல்லா இருக்கணும்.
சுயநலம். தேவனுடைய அன்பு, தேவனுடைய எண்ணம் என்ன ஒன்றும் தெரியாது. எவ்வளவு பிரசங்கித்தாலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. பைபிள் எத்தனை வேளையும் படித்த, ஒரு நாள் ஒரு காலாவது அரை மணி நேரம் பைபிள் படித்தான்னு கேட்டால் அதுவும் இருக்காது. எத்தனை வேளை தின்ன சாப்பிட்ட அது மாத்திரம் தெரியும். நற்புத்தி உண்டு இருக்கணும். பேச்சு, உங்கள் வாயின் வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருவரை வார்த்தையினால தான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும், உண்மையுள்ள ஆளா பொய்யர்களான. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஞானத்தின் ஆரம்பம். ஏசாயா 11:3 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் சுகந்த வாசனை. அவருக்கு என்னதான் பயந்து அவருக்கு வழியில் சரியாக நடந்து அவரை சந்தோஷப்படுத்தும் போது அவருக்கு சுகந்த வாசனை. ஹல்லேலூயா. ஏசாயா 8:13 சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்களுக்கு அச்சமுமாய் இருப்பாராக. பார்த்தீங்களா? இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 28:14, எப்பொழுதும் தேவனுக்கு பயந்திருக்கிறவன் பாக்கியவான், தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களோ தீங்கில் விழுவார்கள். பார்த்தீங்களா? நிறைய ஆட்கள் தேவ பயம் இல்லாததுனால சில விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கை என்கிற போராட்டத்தில் வரும்போது அந்த பயம் இல்லாததுனால தீங்கில் போய் விழுந்துறாங்க. ஹல்லேலூயா. நிறைய விசுவாசிகள் தீங்கில் போய் விழுந்துறாங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்களும் விழுந்துறாங்க. பயம். பிறனுடைய மனைவியை தொடுகிறவன் தண்டனைக்கு தப்பாயின்னு பைபிள் இருக்கு. அப்போ பயப்படாண்டாமா? தொட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தொடலாமா? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பைபிளை நல்லா படிங்க, பரிசுத்தமாக வாழுங்க, தேவனுக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். போராட்டம் வரும், எல்லாம் வரும். ஆனால் தேவ பயம் இருந்தால் தீமைக்கு விலகி ஓடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்குவ, என் வசனத்துக்கு நடுங்கிறவனை தான் நோக்கி பார்ப்பேன். ஏசாயா 66:2 சொல்லியாரு, ஆவியில் நொறுங்குண்டு என் வார்த்தைக்கு வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். வேதத்தை கேளாதுடைய ஜெபம் அருவருப்பு, தேவனுக்கு அருவருப்பு. ஹல்லேலூயா. வேதத்தை படித்து அவருக்கு பிரியமா வாழுங்க. உங்கள் சுய இச்சைகளின்படி வாழாதுங்க. உங்கள் இருதயம் தேவனுக்கு முன்னால் செம்மையாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு முன்னால் சாட்சியாக வாழுங்க. உங்களை குறித்து பொய் தான் சொல்லணுமே தவிர அதை நிரூபித்து காட்ட முடியாமல் இருக்கணும். அந்த அளவு நீங்கள் நீதி நேர்மையாக வாழணும். பொறாமையினால் பொய் பேசுவாங்க, தூற்றுவாங்க, அது வேறு செக்ஷன் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை நிமித்தமும் இல்லாத கதையெல்லாம் கட்டி விடுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, பொல்லாதவர்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னு சொன்னார் மத்தேயு 5:11 நினைக்கிறேன். நீங்கள் படித்து பாருங்கள். சந்தோஷப்பட்டு எவ்வளோ அவதூறுகள், எவ்வளவு இல்லாத கதைகள். சபையில் வருவாங்க, அவங்க இஷ்டப்படி வருவாங்க போவாங்க, வசனத்தின்படி உள்ளதை சொன்னால் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் கடினமாக சொன்னால் சபையை விட்டு ஓடிடுவாங்க. பிறகு வெளியில் போய் என்ன சொல்லுவாங்க? யாராவது கேட்டால் நீ ஏன் போவே இல்லை? அவர் சரி கிடையாது. இயேசு ராஜா வரும்போது ஒன்றை தெரிந்து கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் தம்முடைய தூதர்களை அனுப்பி மத்திய ஆகாசத்தில் கூட்டி சேர்ப்பார் என்று மத்தேயு 24:31 படிக்கிறோம். இங்க வந்திருக்கிற உங்க அனைவரையும் தேவன் தெரிந்து கொள்ளணும். வருகையில் அவர் தெரிந்து கொண்டிருக்கணும். அழைக்கப்பட்ட போதாது, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ என்ன செய்யணும்? செம்மையான இருதயத்தோடு சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும், துதிக்கணும், அன்பு கூறணும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பயப்படணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நல்ல புத்தி இருக்கும். சங்கீதம் 112:1 சொல்லுது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமாக இருக்கிறோமா? அல்லேலூயா.
அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீதியும் உள்ளவர். அல்லேலூயா. பார்த்தீங்களா? இரக்கம் இருக்கா, நீதி இருக்கா, உண்மை இருக்கா, தாழ்மை இருக்கா, மன்னிக்கிற குணம் இருக்கா, பொறுத்து இருக்கிறீர்களா, தீமையை சகிக்கிறீர்களா, எல்லா துன்பத்திலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறீர்களா, தேவனை அறியாமல் எனக்கு ஒன்றும் நடக்காதுன்னு சொல்கிறாயா? அல்லேலூயா. அப்படி வாழுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லே, இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.